தொலைக்காட்சியினூடாக, யூடியூபினூடாக சத்தியவசன நிகழ்ச்சிகளை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யாவருக்கும் சத்தியவசன சார்பாக எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் அனுதினமும் நாங்கள் ஆண்டவரோடு உறவு கொள்ளுகிற மக்களாக இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக வேறு மதத்தை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் யாருமே கடவுளை நோக்கி கூப்பிடாமல் இல்லை. எல்லாரும் நாங்கள் கடவுளை நோக்கி கூப்பிடுகிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நாளே ஆண்டவரோடு கூட நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆனால் எங்களுடைய ஜெபங்களிலே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், எப்பொழுதாவது ஆசீர்வாதம் இல்லாத ஒரு ஜெபத்தை நாங்கள் ஜெபித்திருக்கிறோமா? எந்த ஜெபத்தை ஜெபித்தாலும் அல்லது ஆரம்பத்திலே, நடுப்பகுதியில் அல்லது முடிவில் எங்களை ஆசீர்வதியுங்கள், எங்கள் தேவைகளை சந்தியுங்கள், இப்படியான ஜெபங்களை நாங்கள் ஜெபிக்கிறது வழக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய கர்த்தர் எந்த நிலைமையில் இருந்தாலும் எங்கள் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த காலையிலும் கூட நாங்கள் ஒரு ஜெபத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். 1 நாளாகவும் 4 அதிகாரத்திலே 10வது வசனத்திலே இவ்விதமாக ஒரு ஜெபம் காணப்படுகிறது. நாங்கள் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இது ஒரு மிகவும் சுருக்கமான ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை செய்த மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த ஜெபத்தை செய்த மனிதனுடைய பெயர் யாபேஸ். இந்த யாபேஸ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், இங்கே இந்த வசனம் தொடங்குறது இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபிப்பதற்காக வருகிறான். அப்படி ஜெபிப்பதற்காக வருகிற இந்த யாபேஸை குறித்து தேவனுடைய வார்த்தை ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறது. 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறதுக்கு முன்பாக யாபேஸ் என்கிற ஒருவன் வருகிறான். அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், தன்னுடைய சகோதரரை பார்க்கிலும் இவன் கனம் பெற்றவனாய் இருக்கிறான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டானான். இந்த யாபேஸை பார்க்கும் பொழுது இவனுடைய பெயருடைய அர்த்தம் துக்கம், வேதனை, இப்படியான அர்த்தத்தை கொள்ளுகிற ஒரு பெயர். என்ன காரணமோ தெரியாது, யாபேஸ் பிறக்கும் பொழுது அவளுடைய தாய் துக்கத்தோடு வேதனையோடு இருந்திருக்கலாம். அவள் பெற்றெடுத்திருக்கிறபடினாலே இவனுக்கு வேதனை அல்லது துக்கம் என்று பெயர் கொடுத்து விட்டார். இந்த பெயரோடு இருப்பதற்கு யாபேஸ் ஒரு பொழுது விரும்பவில்லை. ஆனபடினால் இந்த யாபேஸ் என்ன செய்கிறான், தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு வருகிறான். கர்த்தரிடத்துக்கு வந்து அவன் அழகான ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்திலே 4 காரியங்களை நாங்கள் காணலாம். முதலாவது காரியம், அவன் கேட்கிறான், தேவரீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் துக்கமாக இருக்கிறேன், என்னுடைய பெயர் வேதனையுள்ள பெயராக இருக்கிறேன். ஆண்டவரே, தேவரீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறான். இரண்டாவது அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னுடைய எல்லையை நீங்கள் பெரிதாக்க வேண்டும். அவன் எந்த விதமான எல்லையை குறித்தான் எங்களுக்கு தெரியாது. அந்த நாட்களிலே ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வாழத்தக்கதான பல எல்லைகள் காணப்பட்டது. அப்போ இவன் ஜெபிக்கிறான், என் எல்லையை பெரிதாக்கும் என்று. மூன்றாவதாக அவன் ஜெபிக்கிறான், தேவனே உங்களுடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறான். நான்காவதாக ஜெபிக்கிறான், ஆண்டவரே தீங்கு வந்தால் அந்த தீங்கு என்னை அணுகாமல் உம்முடைய கரம் என்னை பாதுகாத்து விலக்கி கொள்ள வேண்டும் என்பதாக ஜெபிக்கிறான். இது தான் யாபேசினுடைய சுருக்கமான ஜெபமாக இருக்கிறது. ஆனால் இந்த சுருக்கமான ஜெபத்துக்குள்ளாக ஆண்டவர் வல்லமையான ஒரு மனிதனாக யாபேசை மாற்றி இருப்பதை நாங்கள் மறுக்க முடியாது. ஏனென்றால் 9ஆம் அதிகாரம் தொடங்கும் பொழுதே அங்கே வேதம் சொல்லுகிறது, யாபேஸ் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் விட கனம் பெற்ற ஒரு மனிதனாக இருக்கிறார். இந்த காலையில் நாங்கள்
யாரா இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய பெயர் எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் துக்கத்தோடு வேதனையோடு மனிதர் கணக்கெடுக்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருக்கலாம், பரவாயில்லை. இந்த யாபேஸ் துக்கமான பெயரோடு கூட அவன் சமுதாயத்திலே ஒடுங்கி மறைந்து தன்னை வெறுத்து வாழுவதற்கு அவன் ஒரு பொழுதும் முன் வரவில்லை. அவன் என்ன செய்கிறான்? அவன் இருக்கிற நிலைமையோடு கூட கர்த்தரிடத்திலே வருகிறான். அவனுக்கு தெரிந்த ரகசியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்றுகிற கர்த்தர், ஒரு மனிதனை ஆசீர்வதித்து உயர்த்துகிற கர்த்தர் என்கிற ரகசியத்தை இவன் அறிந்திருந்தான். ஆனபடியினாலே அவன் பெயர் வேதனை, அவனுடைய பெயர் துக்கம், அவனுடைய பெயரிலே இந்த மகிழ்ச்சி சந்தோஷமும் இல்லை. அத்தோடு கூட வாழுவதற்கு அவன் விருப்பமில்லை. ஒரு படி அவன் முன்னெடுத்து வருகிறான். அவன் ஆண்டவரிடத்திலே வந்து சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதியுங்கள் என்று. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்களே, பிரச்சனையோடு பரவாயில்லை, இதுதான் என்னுடைய வாழ்க்கை. நிறைய பேர் நாங்கள் சொல்லுவோம், என் தலையில இந்த தலையெழுத்து தான் எழுதி இருக்கு, என்னுடைய தலையெழுத்தின் படி நான் வாழுகிறேன் என்று, என்னுடைய விதிப்படி நான் போகிறேன், என்னுடைய கர்மத்தின் படி நான் வாழுகிறேன் என்று சொல்லுகிறார். விதியோ கர்மமோ எங்களுடைய தலையெழுத்தோ ஒன்றுமே எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. ஆனால் இந்த காலையில் ஒரு ரகசியம் தெரியுமா? துக்கம், வேதனை, துன்பங்கள் நிறைந்த யாபேசனுடைய வாழ்க்கையை கனம் பெற்ற ஒரு வாழ்க்கையாக மாற்ற முடியும் என்று சொன்னால் அந்த கர்த்தரை தான் இந்த நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். அவரை குறித்து தான் இந்த காலையில் நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்களேன். யாபேஸ் நினைக்கவில்லை, என்னுடைய பெயர் துக்கம், வெட்கப்படவில்லை, மறைந்து ஒளிந்து வாழவில்லை, தன்னுடைய தாய் தகப்பனை ஏசவில்லை, ஏன் எனக்கு இப்படி பெயர் வைத்திருங்க. அவன் என்ன செய்கிறான்? டிரெக்டாக நேராக தேவனாகிய கர்த்தரிடத்தில் வந்து அவன் சொல்லுகிறான், என்னை நீர் ஆசீர்வதியும் என்ற. பிரியமானவர்களே, இந்த இடத்துக்கு நாங்கள் வர வேண்டிய மக்களாக இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். பலர் எங்களை ஏமாற்றி இருக்கலாம், துரோகங்களுக்கு முகம் கொடுத்திருக்கலாம், கணக்கெடுக்காத ஒரு வாழ்க்கை வாழலாம். எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனை, வேதனை, துன்பங்கள், கண்ணீர்கள், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு வாழலாம். ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார் இந்த காலையில், என்னையும் உங்களையும் பார்த்து. இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து கண்ணீரோட, வெறுப்போடு, கேள்வியோடு உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்கலாம். யாபேசை ஆண்டவர் மாற்றிய அதே கர்த்தர் உங்களை மாற்ற வல்லமை உள்ளவர். ஆனாலும் யாபேசை போல நாங்கள் என்ன செய்ய வேணாம்? ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலே வர வேண்டிய மக்களாக இருக்க வேணாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், அவன் இரண்டாவது சொல்லுகிறான், எல்லையை பெரிதாக்கும் என்று. இந்த எல்லையை பெரிதாக்கி ஆசீர்வதியுங்கள் என்ற ஆசீர்வாதத்தை கேட்டுவிட்டு அவன் உடனடியாக அவன் என்ன செய்கிறான்? மூன்றாவது நான்காவது காரியத்தை பார்க்க பொழுது ஆண்டவர் அவன் சொல்லுகிறான், என்னை ஆசீர்வதியுங்கள், என் எல்லையை பெரிதாக்குங்க. ஒரு காரியத்தை, ஒரு டிமாண்ட் அவன் கர்த்தருக்கு வைக்கிறான். அவன் சொல்லுகிறான், உம்முடைய கரம் என்னோட கூட இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் ஆசீர்வாதத்தை பெறுகிற நாங்கள், ஆண்டவருடைய நன்மைகளை பெற்ற நாங்கள் அந்த ஆசீர்வாதத்திலே மூழ்கி போய் அநேக தடவை ஆண்டவரை விட்டு நாங்கள் ஓடிப்போய் உலகத்தோடு உலகம் ஒத்து போகிற வாழ்க்கை வாழுகிறோம். ஆனாலும் இந்த யாபேஸ் சொல்லுகிறார், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே, என் எல்லை பெரிதாக வேண்டும் கர்த்தாவே, ஆனாலும் உங்களுடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும். காரணம் என்ன? அவன் அறிந்த அடுத்த உண்மை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் தேவன் என்று அறிந்தது மாத்திரமல்ல, அவன் இன்னொரு ரகசியத்தை அவனுடைய வாழ்க்கையில் அறிந்திருந்தான். அந்த ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய கரம் என்னோடு இருந்தால்தான் தீமையிலே இருந்து என்னை அவர் காப்பாற்றுவார், தீமை என்னை அணுக முடியாது என்கிற உண்மையை, ரகசியத்தை அறிந்து கொண்டார். ஆனபடியினாலே ஆசீர்வாதத்தை கூட அவன் கேட்கிறான், தேவரீர் உம்முடைய கரம் என்னோடு இருந்த தீங்கு என்னை தீண்டாத வண்ணம் விலக்கி காத்து கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். இன்று எத்தனை பேர் நாங்கள் ஆசீர்வாதத்தை கேட்கிறோம், எத்தனை பேர் உயர்வுகளை கேட்கிறோம், எத்தனை பேர் நல்ல தொழில் வேண்டும் என்று கேட்கிறோம், பண கஷ்டம் தீர வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.
ஆனால் எத்தனை பேர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, யாபேசை போல உம்முடைய கரம் எனக்கு வேண்டும் என்று கேட்குறோம். பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? அந்த ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தருடைய கரம் என்னோடு உங்களோடு கூட இருக்கிறதா? அனுதினமும் அந்த கரம் எங்களை நடத்தும். தீமைகள் வரும் பொழுது விலக்கி காத்து எங்களை கொண்டு போய் நாங்கள் போகிற வழியில இருந்த சரியான பாதைக்கு எங்களை நடத்துகிறது. அந்த ரகசியத்தை அறிந்த யாபேஸ் ஜெபித்தான், தேவரீர் என்னை ஆசீர்வதியுங்கள், என் எல்லையை பெரிதாக்குங்கள், ஆனால் உங்களுடைய கரம் என்னோட இருந்து தீமை என்னை அணுகாமல் என்னை அதினின்று விலக்கி காத்து கொள்ளுங்கள் என்று. இந்த காலையில் நாங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, யாபேசை போல துக்கமுள்ளவர்களாக இருக்கிறோமா, விரக்தியோடு இருக்கிறோமா, ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதத்தோடு கூட நாங்கள் இந்த காலையில் ஆண்டவருடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம். தீங்கு எங்களை அணுகாமல் காத்து கொள்ளுங்கள் என்ற பாதுகாப்பான அந்த கரத்துக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது யாபேசை கனம் பெற்ற மனிதனாக மாற்றிய அதே கர்த்தர் எங்களையும் கனம் பெற்ற மக்களாக மாற்றி ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார்.